முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் இறந்துட்டாங்கன்ற நியூஸ் வந்த அன்னைக்கே கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே ஒன்னே சேர்ந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சரா தன்னோட பணியை தொடங்கினார். ஆனா அவரோட பணி 3 மாசம் கூட நீடிக்கல. அதுக்குள்ள சசிகலா அவர்களால வற்புறுத்தப்பட்டு ராஜினாமா செஞ்சாங்க. எப்படியாவது முதல்வர் ஆகிடணும்ன்ற ஆசையில இருந்த சசிகலா அவர்களுக்கு சொத்து குவிப்பு வழக்குல வந்த தீர்ப்பு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. அவங்க முதல்வர் ஆகணும்னு நினைச்ச கனவு தகர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒருத்தர் மட்டும்தான் முதலமைச்சர் ஆகணும்னு கட்சி நிர்வாகிகள் பலர் வலியுறுத்துறதுனால சசிகலா அவர்களோட ஆலோசனைப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுத்தாங்க. ஓ பன்னீர்செல்வத்தை அடுத்து தற்போது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நாற்காலியும் ஆட்டம் கண்டுட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்னா முதல்வர் பதவியிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ராஜினாமா செய்ய வச்சுட்டு தினகரன் அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அப்படி நடக்கல. ஆர்கே நகர்ல பணப்பட்டுவாடா நடந்துச்சுன்னு வந்த புகார்னால ஆர்கே நகர் இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணிடுச்சு. இதனால தினகரன் அவர்களோட முதல்வர் கனவு தகர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்ப அந்த வழக்குல அவர் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு தீகார் சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை மீட்கிறதுக்காக 2 அணியா பிரிஞ்சிருக்க அதிமுகவை இணைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனா பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட நிபந்தனைகளை ஓபிஎஸ் அவர்கள் சார்பில் இருந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒண்ணுதான் முதல்வர் பதவி. இதுக்கப்புறம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அணியில இருக்கிற தலித் எம்எல்ஏக்கள் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா அந்த பிரச்சனையை பேசி முடிவுக்கு கொண்டு வந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மேலும் ஒரு பிரச்சனை இப்ப தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப பெருந்துறை எம்எல்ஏவான தோப்பு வெங்கடாச்சலம் அவர்களோட சார்புல 13 எம்எல்ஏக்கள் தனியா வந்து தனி அணியா செயல்படுறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்ததா செய்திகள் வெளிவந்துச்சு. அதை தொடர்ந்து இன்னும் 2-3 நாள்ல அவங்க ஒரு புதிய அறிவிப்பை வெளியிடலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இதை கேள்விப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அணி சார்புல ரொம்பவே கலக்கத்துல இருக்கிறதா தெரியுது. இப்ப இதுவரைக்கும் 122 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற அதிமுக அம்மா கட்சியில 13 எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு தனிச்சு செயல்பட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிற 109 எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சி நடத்துறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா 117 எம்எல்ஏக்கள் இருந்தா மட்டும்தான் அவங்களோட பெரும்பான்மையை நிரூபிச்சு ஆட்சி நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில அதிருப்தி எம்எல்ஏக்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அணியில இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. அவங்களும் நாளை பின்ன விலகிட்டாங்கன்னா ரொம்பவே நெருக்கடியான சூழ்நிலை நிலவும். இதனால யாரு என்ன எப்ப எந்த அறிவிப்பை சொல்லுவாங்கன்னு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அணியை சேர்ந்தவங்க ரொம்பவே கலக்கத்துல இருக்காங்க. இப்ப இந்த 13 எம்எல்ஏக்களும் போய் ஓபிஎஸ் அவர்கள் கூட சேர போறாங்களா? அப்படி இல்லனா ஓபிஎஸ் அணியில இருக்கிற 12 எம்எல்ஏக்கள் மாதிரி இவங்களும் தனியா செயல்பட போறாங்களான்னு குழப்பத்துல இருக்காங்க முதல்வர் எடப்பாடி அணியினர். முன்னாள் முதல்வர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் இறந்ததில் இருந்தே தமிழகத்துல பதற்றமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்குன்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி.